கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 60 verse 22. The least of you will become 1,000, the smallest a mighty nation. I am the Lord. In its time I will do this swiftly. ஏசாயா 60 அதிகாரம் 22 வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். Have you ever felt small, like your efforts do not matter and progress is slow? நீங்கள் உங்களை மிகவும் அற்பமாக எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் முயற்சிக்கு மதிப்பில்லாதது போலவும் முன்னேற்றம் மிகவும் தாமதமாகி கொண்டிருக்கிறதா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், அவர் உங்களை மேன்மைப்படுத்தி பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்களுடைய குடும்பத்துல, நீங்கள் வேலை பார்க்கிற ஸ்தலத்துல, உங்களுடைய பிசினஸ்ல, நீங்க எந்த இடத்துல படித்து கொண்டிருக்கிறீங்களா, எல்லா இடத்துலயும் உங்களை அற்பமாக நினைக்கிறாங்கல்ல? நீங்களும் உங்களையே நான் ரொம்ப ஒரு அற்பமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமோ ஒரு முன்னேற்றமோ இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோட இருக்கிறீங்களா? எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் என் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போறதுக்கு, ஒரு ப்ரொமோஷனுக்கு, ஒரு நன்மை பார்ப்பதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையில உங்க லைஃப் ஸ்ட்ரக் ஆனது போல நீங்க உணர்றீங்களா? ஒருவேளை நீங்க உங்களை சிறியவர்களாக நீங்க கருதலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமான் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்துல இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க அற்பமாக காணப்படலாம், ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதை அவர் எப்போது செய்வார் என்றால், அவருடைய நேரம். இந்த உலகத்துல எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் ஒரு ஸ்பெசிஃபைடான டைமை அவர் குறித்து வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்திலே அவர் நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவன் என்று நம்ம பிரசங்கில வாசிக்கிறோம் அல்லவா? அதே போல உங்க வாழ்க்கையில அவர் குறித்திட்ட நேரம் வந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, நிச்சயமாகவே எந்தெந்த காரியத்துல ஒரு முன்னேற்றத்துக்கோ, ஒரு ப்ரொமோஷனுக்கோ, ஒரு வேலை வாய்ப்புக்கோ, உங்க வாழ்க்கையில உள்ள பிளெஸிங்ஸ்க்காக காத்திருக்கிற காரியத்துக்கு நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி அவர் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம வேதத்துல கூட பார்க்கிறோம், தாவீதின் வாழ்க்கையில ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறிய பையனை அவருடைய நேரத்துல அந்த ஆசீர்வாதத்தை தந்து அவரை ராஜாவாக உயர்த்தினார் அல்லவா? யோசேப்பின் வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்லோவான ப்ராக்ரஸ் ஆக தான் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில அவருடைய சகோதரர்களால புறக்கணிக்கப்படுகிறார். அவரை ஸ்லேவாக விற்கிறாங்க. அவரை பொய் குற்றச்சாட்டு சொல்லி அவரை பிரிசன்ல தூக்கி போடுறாங்க. இந்த காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாளிலே கர்த்தருடைய வேலை வந்தபோது அவருக்கு ஒரு சடன் ப்ரொமோஷனை தந்து கர்த்தர் அவரை இந்த தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றினார் அல்லவா? நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். What seems little today will not remain little forever. Trust God's timing. He can turn your small beginning into a mighty testimony swiftly. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி ராஜா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து அப்பா இதோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் அவங்களை மேன்மைப்படுத்தி நீர் பெருக பண்ணுகிற தேவனாக ஆண்டவரே, உடைய வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே ஒரு மாற்றத்தை தந்து நீர் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசப்பா. அற்புதங்களை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.